இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது அருள் பிரசன்னத்தினாலும் உமது வார்த்தையாலும் நீர் எங்களை உடல் உள்ள ஆன்மீக நலத்துடனும் இதோ நீர் எங்களை ஆசிர்வதித்து நாள்தோறும் பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யூதாவின் வழிமரபினர் எவ்வாறு ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்று. எவ்வாறு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, நீர் எவ்வாறு இந்த உலகத்தில் பிறந்து நல்லவராக வாழ்ந்து மக்களுக்கு நல்லதை செய்தீரோ, அதே போல நாங்களும் இந்த உலகத்தில் உம்மை பின்பற்றி நல்லவர்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது அரசனுடைய வழி மரபிலே ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரை பெயர்கள் பட்டியலை சிறப்பாக கொடுத்து இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே மனிதனாக பிறந்தார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இறைவன் வகுத்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி நாம் அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், அவர் வழியாக நாம் அனைவரும் மீட்படைவோம் என்றும் ஆண்டவர் விளக்கி கூறி தனது திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவே ஆண்டவரே, நாங்களும் எங்கள் திட்டத்தை உணர்ந்து கடவுள் எதற்காக எங்களை அனுப்பினார் என்பதை உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.